ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. வெல்கம் டு சூப்பர் ஹிட் சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்டியான எக் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரோஸ்ட் ஆன உடனே ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேன் சூடானதும் அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் கடலெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். ஆனியன் இந்த மாதிரி வதங்கினதும் 3 பெரிய தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அரைச்சி தக்காளி சேர்க்கும்போது பிரியாணி ட்ரையாக இல்லாமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிளெயின் பிரியாணிக்கு அவ்வளோவா இஞ்சி பூண்டு தேவைப்படாது, இதுவே போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் மீடியமாக புளிச்ச தயிர், அதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச மசாலா பவுடர், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி வேணும். இந்த மிக்சர் கிட்டத்தட்ட 2 கப் இருக்குங்கிறதால அடிஷ்னலாக 2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு சிம்லையும் வச்சா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த கேப்பில் முட்டை அவிச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் பிரியாணி மாதிரி வீடே மணக்குது, சூப்பரான ஃப்ளேவர். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். அப்படியே இருக்கட்டும். பிரியாணி பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரைத்தா நல்ல காம்பினேஷன். அதுதான் இப்போ நானும் செய்ய போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்கம்மா எக் பிரியாணியில் எக்கே காணோம்? இந்தோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.